கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஒரு நபருடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை நாம் அறிவது மிக கடினம். இந்த இருதயம்தான் பல சிந்தனைகளை உருவாக்கும் மையமாக இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்தில் கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வரை இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகாதிருங்கள் என்ற 2வது எச்சரிப்பை எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் நமக்கு முன்பாக வைக்கின்றார். 7ஆம் வசனத்தில் நாம் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும் என்று எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் கூறுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு எப்படி பேசுவார்? முதலாவது, பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலும் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலும் வேத வாக்கியம் முழுமையும் பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்டது என்று வேதம் நமக்கு சாட்சியிடுகிறது. பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த வேதாகமத்தின் மூலம் மட்டுமல்லாமல் நம்முடைய மனசாட்சியின் மூலமாகவும், மனசான்று என்று சொல்வார்கள், மனசாட்சி, நம்முடைய மனசாட்சியிலே அவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தேவ மனிதர்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். நாம் வேதத்திலிருந்து செய்திகளை கேட்கும் பொழுது, கிறிஸ்தவ புஸ்தகங்களை, சத்தியத்தை போதிக்கிற புஸ்தகங்களை நாம் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். சில வேளைகளிலே வரலாற்றில் நடந்த சம்பவத்தை நினைப்பூட்டுவதன் மூலம் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். இங்கே எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் 40 வருட காலம் இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் நடந்து சென்ற போது என்ன நடந்தது என்பதை நமக்கு நினைப்பூட்டி பரிசுத்த ஆவியானவரின் செயலை நமக்கு நினைப்பூட்டுகிறார். இவ்வாறு பரிசுத்த ஆவியானவர் பல வழிகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே இடைப்படுகிறவராக இருக்கிறார். குறிப்பாக வேத வசனங்கள் மூலமாக எப்போதும் நம்மோடு இடைப்படுகிறவராக இருக்கிறார். 8ஆம் வசனத்தில், வனாந்திரத்திலே கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போலும். வனாந்திரம் என்று சொல்லும்போது இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு சென்ற அந்த காலகட்டத்தை குறிக்கிறது. அந்த காலகட்டத்தில் பல சோதனைகளை இஸ்ரவேல் மக்கள் சந்தித்தனர். ஆனால் அந்த சோதனைகளின் மத்தியிலே கர்த்தர் தான் யார் என்று அவர்களுக்கு நிரூபித்துக் கொண்டிருந்த போதும் அவர்களுடைய இருதயம் கடவுளுக்கு விரோதமாக கடினப்பட்டது. எகிப்திலே வல்லமையான ஒரு விடுதலையை அனுபவித்தவர்கள் சிவந்த சமுத்திரத்திற்கு முன்பதாக வந்து நின்றபோது, எகிப்திலே எங்களை காப்பாற்றிய தேவன் இங்கேயும் எங்களை காப்பாற்றுவார் என்று சொல்லவில்லை. மாறாக மோசேயினிடத்தில் சென்று, இந்த சிவந்த சமுத்திரத்தில் எங்களை சாகடிக்கவா இங்கே அழைத்து வந்தாய் என்று கூறினார்கள். தண்ணீர் இல்லாத போது தேவன் அவர்களுக்கு கற்பாறையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார். ஆனால் மறுபடியும் தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்தபோது, எங்கள் தேவன் எங்களுக்கு தண்ணீரை கொடுப்பார் என்று அவர்கள் கடவுளை நம்பவில்லை. இவ்வாறு அவர்கள் சோதனையிலே கர்த்தர் அவர்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்க்காமல், தேவன் யார் என்று நினைத்து பார்க்காமல், தங்களுடைய சூழ்நிலைகளின் நிமித்தமாக கர்த்தருக்கு எதிராக முரட்டாட்டம் பிடித்தனர். குறிப்பாக வேதத்திலே பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக நாம் 3 பாவங்களை செய்கின்றோம் என்று வேதம் குறிப்பிடுகிறது. முதலாவது தேவ தூஷணம், பிளாஸ்பமி. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவே கர்த்தர் என்று நம்மோடு அறிவிக்கின்றவராய் இடைப்படுகிறவராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கடவுள் இல்லை என்று மறுதலிப்பவர்கள் உண்மையான தேவனுக்கு விரோதமாக தேவ தூஷணம் செய்கிறார்கள். இது பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக நாம் செய்யும் முதல் பாவம். பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக மனிதர்கள் செய்யக்கூடிய 2வது பாவம் கிரீவிங் தி ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துவது. பரிசுத்த வேதாகமம் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலும் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலும் ஒரு நபர் சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இரட்சகர் என்பதை விசுவாசித்து தன்னுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக விசுவாசிக்கையில் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய உள்ளத்திலே வந்து வாசம் செய்கிறார். அவருடைய இருதயம் தேவனுடைய ஆலயமாக மாறுகிறது. அவ்வாறு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் செய்யும் பொழுது நாம் கடவுளுடைய வார்த்தைக்கு விரோதமாக அந்த பரிசுத்த ஆவியானவர் மனசாட்சியின் மூலமாக தேவ மனிதர்கள் மூலமாக நம்மோடு இடைப்பட்டும்
கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யும் பொழுது நாம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவரை அவித்து போடுதல், quenching the Holy Spirit. இது எப்படிப்பட்டது என்றால், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய காரியங்களை குறித்து கொழுந்து விட்டு எரிய செய்கின்றார். வேதம் வல்லமை உள்ளது. அந்த பிரசனத்தை கேட்கிறப்போ நாம் இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்ற உணர்வை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே தீ மூட்டுகிறார், அனல் மூட்டுகிறார். ஆனால் நாம் தொடர்ந்து பாவம் செய்யும் பொழுது அந்த தீயை நாம் அணைக்கிறவர்களாக இருக்கிறோம். அதன் பொருள் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக செயல்படாமல் நம்முடைய பாவ மாம்சம் நம்மை மேற்கொள்கிறது. அதை ஆவியை அவித்து போடுதல் என்று சொல்வார்கள். இன்றைக்கு இந்த 3 விதமான பாவங்களை மனிதர்கள், விசுவாசிகளும் சரி அவிசுவாசிகளும் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக செய்கிறார்கள். இதற்கு காரணம் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துவது. 9ஆம் வசனத்தில் ஒரு எச்சரிப்பை கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, 14 நாட்களிலே கடந்து செல்ல வேண்டிய பாதையை இஸ்ரவேல் மக்கள் 40 வருடம் அந்த பாதையிலே வனாந்திரத்திலே சுற்றி திரிந்தார்கள். அதற்கு முக்கியமான ஒரு காரணம், அவங்க பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய உன்னதமான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கவும், தேவனுக்காக நாம் கொழுந்து விட்டு எரியவும், அவருக்காக நாம் பயன்படுத்தப்படவும் எது நம்முடைய வாழ்க்கையிலே தடையாக இருக்கிறது? என்ன பாவத்தை நாம் பிடித்து கொண்டு இருப்பதனாலே கர்த்தருடைய வழிநடத்துதலை, கர்த்தருடைய இளைப்பாறுதலை, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்க முடியவில்லை. இஸ்ரவேல் மக்கள் 40 வருஷம் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட அந்த கானானை பார்க்க முடியவில்லை. எகிப்திலே இருந்து புறப்பட்டு வந்த பெரியோர்கள், 20 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எல்லோரும் அந்த வனாந்திரத்திலே மரித்து போனார்கள். அதற்கு காரணம், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக தங்களுடைய இருதயத்தை அவர்கள் கடினப்படுத்தினார்கள். என அன்பானவர்களே, தூய ஆவியானவர் கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக, தெய்வ மனிதர்கள் மூலமாக, நம்முடைய மனசாட்சியின் மூலமாக, வரலாற்றில் நடைபெற்ற சம்பவங்கள் மூலமாக, நம்முடைய அனுபவங்கள் மூலமாக நம்மோடு இடைப்படும் போது அந்த பரிசுத்த ஆவியானவரின் மெல்லிய சத்தத்திற்கு நாம் செவி கொடுப்போமே என்றால் தேவனுடைய மேலான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தருக்காக நாம் வல்லமையாய் பயன்படுத்தப்படலாம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நமக்கு அருள்வாராக. ஆமென்.